Good morning, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now, going to discuss for +1 Computer Science and Computer Application, Chapter 5, Working with Windows Operating System. Working with Windows Operating System, Chapter 5 discuss பண்ணிட்டு இருந்தோம் last classல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ஹேண்ட்லிங் த மவுஸ் டிஸ்கஸ் பண்ணோம். தென் மவுஸ் ஆக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். விண்டோஸ் டெஸ்க்டாப் டிஸ்கஸ் பண்ணோம். ஐகான்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு எலாபரேட் ஆஃப் ஷார்ட்கட் ஐகான்ஸ், ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ், டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ், தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ், த விண்டோ, வாட் ஆர் த விண்டோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அப்ளிகேஷன் விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோ, அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட்டாக. அது ஒரு 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோவில் என்னென்ன டாப்பிக்கை படித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் பார், மெனு பார், த ஒர்க் ஸ்பேஸ், ரோல் பார்ஸ், கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ், டாஸ்க் பார், எக்ஸ்ப்ளோர் த கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் மெனு பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தென் கம்ப்யூட்டர் ஐக்கான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டார்டிங் அண்டு க்ளோசிங் அப்ளிகேஷன் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டார்ட் மெனுவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டாபிக் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஃபைல் அண்டு ஃபோல்டரை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம், how we can create it, how we can process, how we can save, delete, edit அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். In Windows 7 you can organize your documents and programs in the form of files and folders. In the form of files and folders. ஸோ என்னுடைய விண்டோஸ் 7ல் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது. யூ கேன் மூவ், காப்பி, ரீநேம், டெலீட். என்னுடைய ஃபைல் ஆஃப் ப்ராசஸ், என்னுடைய ஃபைல் ஆர் டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட் ஆர் ஃபோல்டரில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் மூவ், காப்பி, ரீநேம், டெலீட் அண்டு சர்ச் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் அண்டு ஃபோல்டரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸ். ஸோ அதை நம்ம எலாபரேட்டாக ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபாலோ டு ஜென்ரேட்டட் ஆஸ் ஃபோல்டர் ஆர் ரீநேமிங் ஆர் காப்பி, கட், பேஸ்ட். ஸோ இது எல்லாமே எக்ஸட்ரா, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் வே த ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸில் கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். For one file and one folder, how we can create, what are the steps to follow to create அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். creating folders, you can store your files in many locations. நம்மளுடைய ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா you can store many லொக்கேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைலை மெனி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணலாம், எந்த லொக்கேஷன் வேணாலும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆன் வேர் யூ கேன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். ஸோ இப்போ என்னுடைய ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை அங்கே சொல்கிறாங்க, யூ கேன் ஸ்டோர் யுவர் ஃபைல் இன் மெனி லொக்கேஷன் ஆன் ஹார்ட் டிஸ்க் ஆர் இன் அதர் டிவைஸ் டு பெட்டர் ஆர்கனைஸ் யுவர் ஃபைல்ஸ். ஆர்கனைஸ், வாட் யூ மீன் பை ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஒர்க்கை டன் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஸ்டோர் தம் இன் ஃபோல்டர். அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். என்னுடைய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதை இன்சைடில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோல்டர் இன்சைடில் ஸ்டோர் பண்ணுறோம். நவ் ஆஃப்டர் தட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட்டிங் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் வித் டிஃபால்ட் நேம். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய டிஃபால்ட் நேம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர். 1 மார்க் கொஷின் கேட்கலாம். இன் கேஸ் த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ கேன் கிரியேட் அ ஃபோல்டர் ஆர் ஃபைல்ஸ், த ஃபோல்டர் டிஃபால்ட் நேம் ஆஸ் நியூ ஃபோல்டர், த ஃபோல்டர் டிஃபால்ட் நேம் ஆஸ் நியூ ஃபோல்டர். ஸோ இந்த நியூ ஃபோல்டரில் எனக்கு கொடுத்துருக்கூடிய நேம் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ டிஃபால்ட் நேம் பார்த்திங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் என்னுடைய நியூ ஃபோல்டருக்கான நேமாக கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா
next one process பார்த்தீங்கன்னா there are two way in which you can create a folder அப்படின்னு சொல்லிருக்காங்க. two way to create a your folder. So என்னுடைய folder create பண்ணுறதுக்கு not only a single method, you can follow the two way in which you can create a new folder அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த டூ வே கிரியேட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடாக சொல்கிறாங்க. ஸோ அப்போது உனக்கு 2 மார்க் கொஷின் ஆர் 1 மார்க் கொஷின் ஹவு மெனி மெத்தட் டு கிரியேட் அ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ways in which you can create a new folder அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெத்தட் 1 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ the method 1 பார்த்தீங்க அப்படின்னா we can follow the certain steps for 5 steps to follow to create a new folder. Step 1 open computer icon. Step 1 open computer icon. நம்ம கம்ப்யூட்டர் ஐக்கானில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 open any drive where you want to create a new folder. டெக்ஸ்டாப் நம்மளுக்கு மை கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்க் ட்ரைவ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டிஸ்க் ட்ரைவில் நம்ம என்ன பண்ணலாம், எனி ட்ரைவ் கிரியேட் a நியூ ஃபோல்டர் ஆஃப் எனி ட்ரைவ், ஏதாவது ஒரு ட்ரைவ் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் டி ட்ரைவ் ஆர் டிஇ ட்ரைவ் ஆர் சி ட்ரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கிறது அடுத்த ட்ரைவ். ஸ்டெப் 3 click on file new folder. click on file new folder. click on file new folder அப்படிங்கிறப்போ என்னுடைய மெனுவில் டாப் மெனுவில் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு ஐக்கான். ஸோ அதில் ஃபைல் நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், என்னுடைய ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸ்டெப் 4 a new folder is created with the default name new folder. 1 மார்க் கொஷின் கேட்கலாம். ஒரு நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு டிஃபால்ட் நேம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற நேம் இருக்கும். ஸ்டெப் 5 டைப் இன் த ஃபோல்டர் நேம் அண்ட் ப்ரெஸ் என்டர் கீ. ஆஃப்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டர் நேம் அண்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஃபோல்டருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நேம் கிரியேட் ஆகிரும். ஃபிகர் 5.20 shows the newly created folder named test folder. newly created folder is a test folder. பாருங்கள் அடுத்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டெப் நம்மளுடைய ஃபைல் நியூ ஃபோல்டர். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா அடுத்த ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சா கொடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் டெஸ்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது மாற்றிட்டோம். ஃபோல்டர் நேம் எனக்கு என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஃபோல்டரில் டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போனா ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி அது கொடுத்தோன்னே நான் அந்த நேம் ப்ளூ கலர் ஹைலைட் ஆகும்போது அதனுடைய ஃபைல் நேம் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 மெத்தட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் நெக்ஸ்ட் 1 மெத்தட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். த செகண்ட் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய 4 ஸ்டெப் பார்க்குறோம். ஸோ அந்த 4 ஸ்டெப்பில் செகண்ட் மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ செகண்ட் மெத்தட் ஃபார் கிரியேட்டிங் எ ஃபோல்டருக்கு இன் ஆர்டர் டு கிரியேட் எ ஃபோல்டர் இன் த டெஸ்க்டாப். வேறு எங்கே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கிரியேட் அ ஃபோல்டர் இன் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணுறோம். கிரியேட் அ ஃபோல்டர் இன் டெஸ்க்டாப். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் ரைட் கிளிக், இந்த டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர் 5.20 show in procedure 5 folder figure 5.20 show in procedure அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது பாப்அப் மெனு ஷோ ஆகும். அந்த பாப்அப் மெனுவிலேருந்து என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணோம். எ ஃபோல்டர் அப்பியர்ஸ் வித் த டிஃபால்ட் நேம் நியூ ஃபோல்டர். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். எ ஃபோல்டர் க்ரியேட் ஆனோன்னா என்ன ஆகும், டிஃபால்ட் நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா and it will be highlighted as shown in figure and it will be highlighted. அந்த ஃபோல்டருடைய நேம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be highlighted. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா type the name you want and press enter key. type the name and you want press enter key. after suppose நான் அந்த நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற நேம் மாற்றணும் அப்படிங்கிறப்போ என்னுடைய ஃபோல்டரில் நான் enter key ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்,
சேஞ்ச் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் ஹைலைட்டடாக நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற நேம் ஹைலைட்டாக இருக்கும்போதே என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம யாராவது எம்டி பிளேஸில் கீ ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன ஆகுனா, the new folder name அதுக்கு என்ன ஆகுனா அசைன் ஆயிரும். now after the name of folder will be change, the name of folder will be change அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் do it if you having a system. create a folder in my documents with your name using any one of the methods discussed. இப்போ நம்ம 2 மெத்தட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் a menu bar, அனதர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரைட் கிளிக் பட்டன் கிளிக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த டாபிக் இப்போது க்ரியேட்டிங் அ ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த ஃபைலில் நம்ம க்ரியேட் பண்ணுறது ஹவ் இட் இஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் வேர்ட் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் வேர்ட் பேட். ஸோ இந்த வேர்ட் பேடில் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் creating files WordPad. WordPad is an inbuilt word processor. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த inbuilt அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த WordPad அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா inbuilt word processor application அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you installing the operating system for Windows 7, Windows 8 or any of Windows processing operating system install it, the application it will be inbuilt for operating system coincide or process அப்படின்னு சொல்லலாம். word processor application in Windows OS to create and manipulate text document. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டில் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அதில் கொடுத்துருக்கோம். in order to create files in WordPad, WordPadல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். you need to follow the steps given below. given the step. என்னுடைய ஃபைல் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா சர்டைன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம். click start, இதான் நம்மளுடைய ஸ்டெப்ஸ். click start button, all programs, accessories, WordPad or run அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ in case of ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் ஆக்சரிஸ் WordPad போனோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் ஓகே ஓப்பன் பண்ணிடலாம். இன் ரன் ரன்னில் போயிட்டு யூ கேன் டைப் த WordPad தென் கிளிக் ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னாலும் த WordPad விண்டோ வில் பி ஓப்பன்ட் அண்ட் ஷோ இன் பிகர். நம்ம இப்படியும் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய WordPad விண்டோவை ஓப்பன் பண்ண முடியும். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய விண்டோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So after you can click given the file open பண்ணதுக்கு அப்புறம் for the second step to follow the contents in the workspace and save the file using file save or control plus s. even if you save your file plus file save or control plus s. so type the contents in the workspace. அந்த டைப் பண்ணுற மாதிரி workspaceல டைப்பிங் ஏரியாவில் ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிட்டு and save the file using file save or control plus s அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணி ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். சேவ் as dialog box will open. சேவ் as dialog box அங்கே ஓப்பன் ஆகக்கூடிய பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவ் as dialog box நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இன் dialog box select the location where you want to save the file by using look drop down list அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட dialog boxல select the locations where you want to save. after the dialog box ஆனவுடனே என்னோட செலெக்ஷன் ஃபார் ட்ரைவ் வேர் சிஇடி ட்ரைவ் ஆர் இந்த டெஸ்க்டாப் வேர் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அப்போ சேவ்
file by using look in drop down list boxல நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இண்டிகேஷன் பண்ணுறோம். நான் ஃபிஃப்த் ஸ்டெப் ஃபார் டைப் த நேம் ஆஃப் த ஃபைல் இன் த ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஆஃப்டர் என்னுடைய ஃபைல் நேமுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் நேமை நான் என்டர் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் கிளிக் ஃபைனலி டு த சேவ் பட்டன். ஸோ இங்கே பாருங்கள், அதோட டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டெக்ஸ்டாப்பில் சிம்பிளி ரைட் கிளிக் த ஆப்ஷன்ஸ் ஆர் ஷோயிங் நியூ. தென் அதுக்கு அடுத்தது ஃபோல்டர் ஆர் எனி ஆக்சரிஸ் அப்ளிகேஷன்ஸ் எதானாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ அதாங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ரியேட்டிங் எ ஃபோல்டர் இன் டெக்ஸ்டாப். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம். ஆஃப்டர் தட் ஒன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஒர்க் ஷாப்பில். Open the WordPad application and save it under a folder created with your name in my computerல சேவ் பண்ண சொல்கிறாங்க. அது ஒரு ஒர்க் ஷாப் பார்த்துக்கோங்க. நான் ஆஃப்டர் ஃபார் சேவிங் எ ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் நான் சேவ் பண்ண கண்டுபிடிச்சிட்டேன். இன் டெக்ஸ்டாப்பில் சேவ் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதானே டெக்ஸ்டாப், நம்மளுக்கு இதுதானே டெக்ஸ்டாப் இமேஜஸ். அங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதாங்க இண்டிகேஷன் பண்ணுறாங்க. ஃபார் நியூ ஃபோல்டர் ஐக்கான் ஆன் டெக்ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர் நெக்ஸ்ட் டாபிக். இது புரியுதா? ஸோ இந்த ஒரு ஃபோல்டர் டெக்ஸ்டாப்பில் க்ரியேட் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதுக்கடுத்தது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுவும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலாம். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் வேர் டு ஸ்டோர், எங்கே ஸ்டோர் பண்ணன்னு தெரியல அப்படின்றப்போ என்னுடைய ஃபைலை என்ன பண்ண முடியும்னா டு ஃபைண்ட் அவுட் ஆர் ஃபைண்டிங் அப்படின்னு என்னென்னா தேடுறது. என்னுடைய ஃபைல் ஆர் ஃபோல்டர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன ப்ராசஸ் பண்ண வாட் ஆர் த ப்ராசஸ், ஹவ் யூ கேன் டூ இட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வரோம். யூ கேன் யூஸ் சர்ச் பாக்ஸ் ஆன் த ஸ்டார்ட் மெனு, குயிக்லி சர்ச் எ பர்டிகுலர் ஃபோல்டர் ஆர் ஃபைல் இன் த கம்ப்யூட்டர் ஆர் இன் எ ஸ்பெசிஃபிக் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இன் எ ஸ்பெசிஃபிக் ட்ரைவ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய ஒன்று ஃபைலு ஆர் ஃபோல்டரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் யூ கேன் யூஸ் த சர்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், என்னுடைய ஃபைல் ஆர் ஃபோல்டரை கண்டுபிடிக்கலாம். ஆன் த ஸ்டார்ட் மெனு, அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு, குயிக்லி சர்ச் எ பர்டிகுலர் ஃபோல்டர் ஆர் ஃபைல் இன் த கம்ப்யூட்டர் ஆர் இன் அ ஸ்பெசிஃபிக் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இன் அ ஸ்பெசிஃபிக் ட்ரைவ். நவ் ஆஃப்டர் to find a file or folder. ஸோ ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். கிளிக் த ஸ்டார்ட் பட்டன். த சர்ச் பாக்ஸ் அப்பியர். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும், சர்ச் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அட் த பாட்டம், அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கீழே ஸ்டார்ட் பட்டனுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டு ஒன்று டப் மேலே வந்துடும். டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை சொல்கிறேன். ஓகே, ஆஃப் த ஸ்டார்ட் மெனு, என்னுடைய ஸ்டார்ட் மெனுவில் இருக்கும். டைப் த நேம் ஆஃப் ஃபைல் ஆர் த ஃபோல்டர் யூ வாண்ட் டு சர்ச். நவ் ஆஃப்டர் பார்த்திங்க அப்படின்னா ஈவன் இஃப் யூ கிவ் த பார்ட் ஆஃப் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் or folder name கொடுத்துருப்பாங்க. it will display the list of files
or folder starting with the specified name. அதனுடைய specified name என்னுடைய folder அல்லது நம்ம சர்ச் பண்ணோம் டைப் பண்ணோம் அப்படின்னாவே ரிலேட்டட் வேர்ட் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். ஸோ அதாங்க சொல்கிறோம், இட் வில் டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஸ்டார்டிங் வித் the specified name, starting with the specified name ஓட எனக்கு விஷயம் என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். The file or folder with the specified names will appear. சொல்கிறேன் இல்லையா, அந்த ஃபைல் நம்ம டைப் பண்ணோம் அதுக்கு ஏற்ற ரிலேட்டட் கண்டென்ட் ஆர் ரிலேட்டட் ஃபோல்டருடைய நேம் எனக்கு என்ன ஆகும்னா ஷோ ஆகும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஃபைலை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபைலோடைய நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். கிளிக் தட் ஃபைல், இட் வில் டைரக்ட்லி ஓப்பன். அந்த ஷோ ஆகுது இல்லையா, அந்த ஃபைலை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபைல் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதாங்க சொல்கிறாங்க, கிளிக் தட் ஃபைல், இட் வில் டைரக்ட்லி ஓப்பன் தட் ஃபைல் ஆர் ஃபோல்டர். அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆகும். நான் எந்த ஒரு அப்ளிகேஷனும் போகணுங்கிற நெசசிட்டி இல்லை, ஸ்ட்ரெயிட் அவே டு ஓப்பன் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வேர்ட் ப்ராசஸர் அப்ளிகேஷன். வேர்ட் ப்ராசஸர் அப்ளிகேஷன் நான் ஒரு அப்ளிகேஷன் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அனதர் ஆப்ஷன் கால்டு see more result. சப்போஸ் எனக்கு என்னுடைய ஃபைல் என்ன வரல அப்படின்னா அதர் ஆப்ஷன் இன்னும் எனக்கு வேறு ஃபைல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். கால்டு see more results which appear above the search box அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now if you click it will lead you to search results dialog box where you click open that file or folder. ஸோ என்னுடைய ஃபைலா அல்லது ஃபோல்டரா அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அதுக்கு அடுத்த டாபிக், நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் ஃபைல் அண்டு ஃபோல்டர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை நம்ம எப்படி ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கிறது, நம்மளுடைய த்ரூ சர்ச்சிங் ஆப்ஷன் மூலியமாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் யூஸிங் கம்ப்யூட்டர் ஐகான். இப்போது நாம் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் மெனுக்கு மேலே போய் சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் யூஸிங் கம்ப்யூட்டர் ஐகான்ஸ். கம்ப்யூட்டர் ஐகான் யூஸ் பண்ணி நான் எப்படி சர்ச் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. Now click computer icon from desktop or from start menu. என்னுடைய கம்ப்யூட்டர் ஐக்கான் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெஸ்க்டாப் ஆர் ஸ்டார்ட் மெனுலேருந்து நான் என்னுடைய ஃபைலை சர்ச் பண்ணுறேன். The computer disk drive screen will appear at the top right corner of that screen. என்னுடைய top right corner of that screenல என்ன டிஸ்பிளே ஆகும். There is a search box option அவைபிலிட்டியாக இருக்குது. Now after அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டயராமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபிகர் 5.24 ஷோ ஆகும். டைப் த நேம் ஆஃப் த ஃபைல் ஆர் த ஃபோல்டர் யூ வாண்ட் டு சர்ச். என்னுடைய நேம் ஆர் a folder want to search. Even if you give the part of the file or folder name, it will display the list of files or folder. Starting with the specified name. எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னுடைய specified name வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய ஃபைல் அண்டு ஃபோல்டர் எனக்கு இருக்கிறத நான் காமிக்கிறாங்க பாருங்கள். ஷோ இந்த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன வேணுமோ அதை கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க, எ ஃபைல் ஃபோல்டர் யூஸிங் ஸ்டார்ட் மெனு சொல்லியிருக்காங்க. Now
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் இன் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் என்னுடைய கம்ப்யூட்டர் ஐக்கான் மேலே டாப்பில் சொன்னோம் இல்லையா, அந்த சர்ச்சிங்கில் கொடுத்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஓப்பன் தட் ஃபைல் ஆர் த ஃபோல்டர். என்னுடைய இங்கே ஷோ ஆகுது இல்லையா, சர்ச் பண்ணும்போது இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதில் எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை நான் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னு என்னாகும், the file it will be open அப்படின்னு சொல்லலாம். Find the file created in workshop 3 using the above procedure. என்னோட above procedure யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா என்னுடைய ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கு. The most common way of opening a file or folder is double click on it. Most recent process என்னன்னு பார்த்தீங்கன்னா, most commonly used process, double click on it, any file or folder. It will be show the icons. To move the mouse pointer to double click on the icon or files, the file or folder it will be open அப்படின்னு சொல்லலாம். The file or folder will be open. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். Now the next topic is renaming files or folder. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ renaming files or folder அப்படிங்கிறத பார்ப்போம். There are number of way to rename files. அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னுடைய ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் என்னோடக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்கள், ஒரு ஃபைலை நம்ம எப்படி ரீநேம் பண்ணுறது, ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு டாப் அப் விண்டோ ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே பாட்டமில் ரீநேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபோல்டர் எப்படி ஆகும்னா இட் வில் பி ஹைலைட்டட், இது மாதிரி ஆயிரும். ஆஃப்டர் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபோல்டருடைய நேமை சேஞ்ச் பண்ணலாம். அதான் உங்கள் டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ரீநேமிங் ஃபோல்டர் யூஸிங் த ஃபைல் நேம். அப்படி ஃபைல் மெனுவில் you can ask specific of work, even though write the detail about using the file menu for renaming steps, or what are the steps to rename, use the file menu அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த ரீநேம் பண்ணுறதுக்கு ஆர் ஃபோல்டர், எதாவது ஃபோல்டர் இருக்கலாம் அல்லது வேறு எதாவது வேணாலும் இருக்கலாம், இது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். You can rename using the file menu. You can rename using the file menu, left mouse button or right mouse button. You can use for left mouse button or right mouse button நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Using the file menu, first மெத்தட் 1ல் எனக்கு சொல்கிறாங்க சர்டைன் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், என்னுடைய ஃபோல்டரோ அல்லது ஃபைலை நான் என்ன பண்ண முடியும், ரீநேம் பண்ண முடியும். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா யூஸிங் ஃபைல் மெனுவில் நம்மளுக்கு என்னென்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர். என்னுடைய ஃபைல் ஆர் ஃபோல்டருக்கு நான் ரீநேம் பண்ணுறேன், சரிங்களா. இஃப் you wish to rename நம்ம எதுக்கு ஃபைலாக இருக்கலாம் ஃபோல்டராக இருக்கலாம், எதுக்கு நம்ம ரீநேம் மாத்திரமோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் ஃபைல் ரீநேம். எங்கேருந்து கிளிக் ஃபைல் ரீநேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணுறோம் அல்லது ரைட் கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். டைப் இன் த நியூ நேம் and to finalize the renaming operation press enter in figure 2.525. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரணும். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்
RIGHT. Right click file, rename, type in the new name. To finalize the renaming operation, press enter as a figure 5.25 as a figure 5.25 அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். ஸோ அது அங்கே கொடுத்துருக்காங்க. Folder renamed figure 5.26. You can see that folder is renamed as script dpi from scert அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடு, using right click mouse button select the file or folder you wish to rename. Select the file or folder you wish rename அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And click right mouse button over the file or folder. என்னுடைய folder or file select பண்ணி right click on the mouse button to click to rename அப்படின்னு சொல்றாங்க. Now select rename from the pop-up menu. Select the rename from the pop-up menu. ஸோ இந்த ப்ராசஸை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒர்க் இதுதான். சரிங்களா? ஸோ இது வரல இந்த கிளாஸில் இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.